வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன்ஸில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் டிரைவருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா TANSI.TN.government.ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா OA அண்ட் டிரைவர் ஜாப் வேகன்சி அப்ளிகேஷன் நோட்டீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஹியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவரோட அப்ளிகேஷன்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்டோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் OA அப்ளிகேஷன்ஸ் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நம்ம ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டைரெக்டாவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதோட நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் கொடுத்துருக்காங்க. அதோட ஊதிய விகிதம் கூட கொடுத்துருக்காங்க. வகுப்பு வாரி ஒதுக்கீடு விவரமும் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் அண்ட் வயது வரம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஓட்டுநருக்கான பதவியின் பெயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கான சம்பளம், அதோட வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம், கிண்டி, சென்னை, இந்த பின்கோட் நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க எண் பார்த்தீங்கன்னா 28 திரு VK தொழிற்பேட்டை, கிண்டி, சென்னை 6,32,000. இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை அஞ்சல் மூலமாகவோ அல்லது நேராகவோ நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் டிரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டணும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரனுடைய பெயர் கேட்டிருக்காங்க, நீங்கள் இதில் எழுதிக்கலாம். தந்தை பெயர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுடைய பிறந்த நாள் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் எழுதிக்கணும். பிறந்த நாள், தென் வயது கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் எழுதிக்கலாம். ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எழுதிக்கணும். கம்யூனிட்டி கேட்டகிரி கேட்டிருக்காங்க, நீங்கள் எழுதிக்கலாம். கம்யூனிட்டி கேட்டகரியில் கம்யூனிட்டியோட நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் இதில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இதில் எழுதிக்கணும். பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களுடைய நிரந்தர முகவரியை நீங்கள் இதில் எழுதிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10th பாஸ், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர், உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரிமார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரேடா செகண்ட் கிரேடா அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் எழுதிக்கலாம். SSLC கேட்டிருக்காங்க, இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, ரிமார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் இஃப் எனி கேட்டிருக்காங்க. பிற தகுதிகள் இருப்பின் அதற்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் எழுதிக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ், தொழில்நுட்ப தகுதிகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா do you have a current light and heavy motor vehicles, லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த ஓட்டுநர் உரிமத்தினுடைய எண் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கினாங்களோ அந்த இடத்தினுடைய பெயர் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. வழங்கப்பட்ட நாள் கேட்டிருக்காங்க. காலாவதி எக்ஸ்பைரி டேட் வந்து இதில் கேட்டிருக்காங்க. லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தேன் 2 years, 2 ஆண்டுகள் இலகு ரக வாகனத்தினை இயக்கிய முன் அனுபவம் பெற்றவரா, ஆமெனில் விவரத்தை குறிப்பிடவும்னு கேட்டிருக்காங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். சர்வீஸ் பீரியட், பணிபுரிந்த காலம் எவ்வளவோ அதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் பணிபுரிந்தீங்கன்னா அதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். நிறுவனத்தினுடைய பெயர் கேட்டிருக்காங்க. ரிமார்க்ஸ் கேட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகல் விவரம். இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கல்வி சான்றிதழ், பிறந்த தேதி குறிப்பிட்ட கல்வி சான்றிதழ், அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிறப்பு சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஓட்டுநர் உரிமம் கேட்டிருக்காங்க, பணி முன் அனுபவ சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஆதார் அட்டை, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு அட்டை கேட்டிருக்காங்க, தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ். இந்த சான்றிதழ் எல்லாத்தினுடைய நகல் எல்லாமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் எல்லாமே நீங்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஆமுங்கிற ஆப்ஷன்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் இணைக்கலை அப்படின்னா இல்லைங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு கேட்டிருக்காங்க, டேட்டை நீங்கள் இதில் எழுதிக்கணும். இடம் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் இதில் எழுதிக்கலாம். விண்ணப்பதாரருடைய கையொப்பம் கேட்டிருக்காங்க, இதில் உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் டிரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதை எழுதி அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓஏவோட அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பம்னு கேட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தாருடைய பெயர் வந்து நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் தந்தை பெயர் நம்ம இதில் எழுதிக்கணும். டேட் ஆஃப் பர்த் கூட நம்ம இதில் எழுதிக்கலாம். அப்புறம் வயது கேட்டிருக்காங்க, நம்ம எழுதிக்கணும். ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, நம்ம எழுதிக்கலாம். கம்யூனிட்டி கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதை நம்ம எழுதிக்கணும். கம்யூனிட்டி நேம் வந்து நம்ம எழுதிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் இதில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் இதில் எழுதிக்கலாம். ரிமார்க்ஸ் கேட்டிருக்காங்க, ரிமார்க்ஸ்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரேடா இல்லை செகண்ட் கிரேடா தேர்ட் கிரேடாங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம், அல்லது பாஸ் அல்லதுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் எழுதிக்கணும். அதே மாதிரி எஸ்எஸ்எல்சிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகல் விவரம். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கூட நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஜெராக்ஸ் எடுத்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கல்வி சான்றிதழ், பிறந்த தேதி குறிப்பிட்ட கல்வி சான்றிதழ் நம்ம வந்து இதில் இணைத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, பணி முன் அனுபவ சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு அட்டை வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இந்தந்த நகல் எல்லாமே நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நம்ம இணைத்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே நீங்கள் இணைத்திருந்தீங்க அப்படின்னா ஆமுங்கிற காலத்தை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை இதில் ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் இதை கூட இணைக்கலை அப்படின்னா இல்லைங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாள் கேட்டிருக்காங்க, அதை நம்ம இதில் எழுதிக்கணும். இடம் கேட்டிருக்காங்க, நம்ம எழுதிட்டு விண்ணப்பதாரருடைய கையொப்பத்தை நம்ம வந்து இதில் சைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்கான விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1 காலை 10 மணியிலிருந்து மார்ச் 31 மாலை 5 மணி வரை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா March 1, லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா March 31 ஈவினிங் 5 o'clock நீங்கள் இந்த அஞ்சல் மூலமாகவோ அல்லது டைரெக்டாகவோ இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் சமர்ப்பிச்சிக்கலாம்.